சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியெல்லாம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். அடுத்ததாக பெரிய வெங்காயம் பார்த்து ஒரு 4லிருந்து 5 பெரிய வெங்காயத்தை நாம் பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன இஞ்சி துண்டு பீஸ் எடுத்து தோலெல்லாம் நல்லா சீவிட்டு அதையும் பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு 4 பல் பூண்டு, இதை ரெடி பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இப்போ பன்னீர் பார்த்திங்கன்னா நான் மில்கி மிக்ஸ் பன்னீர் எடுத்துருக்கிறேன். இதையும் நாம் நறுக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பட்டருக்கு பதிலாக நெய்யில் பன்னீரை ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நல்லா சாஃப்டாக ஃப்ரை ஆனதும் இதை ஒரு பேனில் மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய், சோம்பு, கசகசா, 3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அடுத்ததாக நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு 3 முந்திரி நான் சேர்த்துருக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு. அடுத்ததாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த தக்காளியும் நம்ம சேர்த்து நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போது தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம சேர்த்தி இதை ஒரு நல்ல ஒரு பேஸ்ட்டாக நாம் அரைச்சி எடுத்துக்கணும். அதாவது இந்த பக்குவத்தில் அரைச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் நான் அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கிரேவி பதத்துக்கு நான் கலக்கியிருக்கிறேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அடுத்ததாக ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். நல்லா இப்போ கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லா பன்னீரும் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு கலக்கி விட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போது ஃபைனலாக நாம் கசூரி மேத்தி நல்லா 2 கையிலையும் தேய்ச்சி நம்ம தூவி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
பன்னீர் மசாலா ரெடி. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக வந்து ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் மசாலா ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.